நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வாரப்பம் செஞ்சு காட்டுங்க. ஒரு 5 பழம் 6 பழம் எடுத்துக்கலாம். அடுத்த தேங்காய் பூ, அடுத்த சீனி. லவண்டிக்கு ஆமாம் பூல் வர மாட்டேங்கிறாப்பா. சரியா? அடுப்பு பாய் வச்சு போடுங்க. உண்டாப்பா பூலை அடிச்சா குடிக்க தேவை. தேங்காய் வெட்டு அப்படியே வெட்டுனே ரெண்டு மாதிரி உங்களோட வட்டிக்கு தான் அதிகமாக. அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் மிது. இந்த காலையில் என்ன விஷயம் பார்க்கணும்னு சொன்னால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வாரப்பம் செஞ்சு காட்டுங்க. எனக்கும் இது விளக்கம் தெரியும் அப்படி செய்யறது. ஆனால் ரதியமாக சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு அப்படின்னா வாரப்பம் செஞ்சு காட்டுங்க எல்லாருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு வாரப்பம் தான் செய்யப்படுறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரதியமாக ரெடி பண்ணிக்காங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு சுண்டாளெல்லாம் செய்யப்படுறோம். ஒரு சுண்டு அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு சுண்டாளெல்லாம் நாங்கள் செய்யப்படுறோம். அந்த ஒரு சுண்டு கணக்கான சாமம் தான் இங்கே வச்சிருக்கோம். பாருங்க வாழைப்பழம். வாழைப்பழம் ஒரு சீப்பு இல்லை, ஒரு 1/2 கிலோ வருமா? ஒரு 5 பழம் 6 பழம் எடுத்துக்கலாம். இந்த அரிசிக்கு தேவையான அளவு. அடுத்த தேங்காய் பூ, அடுத்த சீனி. இவ்வளவுக்கு தேவையான பொருட்கள். ஏமா தண்ணி, சுடு தண்ணி, உப்பு போட்டு வச்சிருக்கீங்க. சுடு தண்ணி, உப்பு. ஓகே ஓகே. இது ரதியம் பச்சை அரிசி இல்ல புழுங்க அரிசி? இது பச்சை அரிசி. இது வெள்ளை அரிசி. மற்ற இன்னொரு விஷயம் சொல்றேன். என்னன்னு சொன்னா இந்த அரிசி நீங்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தைய இலவ போடணும். நாங்க அப்படிதான் இலவ போட்டு மற்றது மில்லில் குத்துறாது. மில்லிலையும் குத்தல, நம்ம கையாலையும் குத்தி போடாச்சு எடுக்கலாம் தான். மற்றது இது கொஞ்சம் கப்பியா இருக்கணும். பாரபம் செய்யக்குள்ள நம்ம கப்பியா தான் அடிக்க போறோம். அதுக்காண்டி நாங்களே கையால் அடிக்க போறோம். இன்னைக்கு அரிசி வந்து கையால் அடிச்சு தான் நாங்கள் இந்த வாரப்பம் செய்ய போகிறோம். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு காணொலியாக வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்களை வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்கள் காணொலி பகிர்ந்து கொள்வோம். வீடியோக்கு போகலாம். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த அரிசியை இடிக்க போகிறோம் நாங்கள். அதுக்கு அதிகமாக எங்களுக்கு புதிதாக ஒரு இயந்திரம் இறக்கிருக்காங்க வீட்டில். என்னண்டா மகன் ஒரு 12 துண்டு சீட்டு போட்ட பக்கத்து வீட்டுல. 12 துண்டுல அப்ப 2 ஜாயின் பண்றாங்க. அப்படி இப்ப மோரான் துண்டும் இதானா அந்த இயந்திரம். இது வந்து நான் நினைக்கிறேன் 1 கிலோ அப்படிதான் அடிக்கலாம். 1 கிலோ தானே. முதலாம் துண்டும் கடைசி துண்டும் பைத்து மகன். 12ஆம் துண்டும் மோரான் துண்டும் திரும்ப 2ஆம் துண்டும் 11ஆம். எனக்கு 11ஆம் துண்டு விழுந்து. போன முறையும் என்ற பிறந்த நாளுக்கு இந்த நாய்கிறேன் இது எடுத்து இந்த பிறந்த நாளுக்கு இந்த உரால் எடுத்து அங்க சீட்டு போட்டு முடிய கிட்ட அடுத்த பிறந்த நாள் பெரிய பாப்போம். பெரிய இதா எடுப்போம். இதான் நல்லமா கணக்காரி சின்ன ஒரு அளவுக்கு நான் என்ன புதுசா இது இருந்தா நம்ம மாவு அடிக்கணும். ஒரு அப்படி எந்த சேவை செய்யும் போதும் மாவு அடிக்க தந்துடணும். அப்ப நாங்கள் இடிக்க மாட்டேங்க அதிகமா இப்படி இடிக்கிறேன்னு சொல்லித்தாங்க. நாங்கள் இடிக்கப்போம். தண்ணி எல்லாம் ஊற்றி அடிக்கிறது அங்க அமைச்சு அடிப்போம். கிலோ அடிக்கிறதா? கிளோ சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அதுக்கு அரிசி போட்டு அடிக்க போகிறோம். ஓகே போடுங்க. ஓகே படியா போடுங்க. நான் அதிகமா எவ்வளோ எல்லாத்தையும் ஒன்றா படியா கொஞ்சம் கொஞ்சம் படியா முழுவதும் போட்டு அடிங்கம்மா. எல்லாத்தையும் மட்டும் ஒன்றா அடிக்கலாம் வரதியம்மா. இடிச்சு எடுப்போம். அள்ளி தூளை அடிச்சா குடிக்க தேவை. நீங்க இதுல வேற என்ன உரலை கொஞ்சம் நீட்டா வண்டிக்கலாங்கடா. அது நம்ம ரதியம்மாட பெருப்பத்துக்கு ஏற்ற வண்டிக்காங்க. இதுக்கு ஏற்றுறோம்ல ரதியமாக ஏற்று உரல். அது நம்ம சீட்டுக்குரிய மாதிரி தானே எடுக்கணும். 3000. இது 3500 ரூபா இருக்கு. லாபமா நட்டமா? என்ன காசுங்க நட்டம் இல்லை ரதியம்மா. இந்த பொருளுக்கு ஏற்ற தரத்துக்கு தான் இந்த விலை. தண்ணி ஊற்றி அடிக்கல இருக்குள்ளே. தண்ணி ஊற்றி அடிக்கல. ஆனால் வாரம் பண்ண வீட்டில் கொஞ்சம் நஞ்சுவாங்க. அதான் டக்குன்னு வரும் நினைக்கணும். ஒரு 2 நாள் அப்படி ஆகிக்கணும். அதுக்கு இப்போ என்ன வாழைப்பழம் என்னதுக்கு? வாழைப்பழம் பாரப்பத்துக்கு போடுறேன். வாழைப்பழம் எல்லாம் போட்டால் அது பாரப்பமா இருக்கும். வாழைப்பழம் போட்டு அவிக்கிறதா? அவிக்கிறா சுருறு சுருமா தேங்காயெல்லாம் போட்டால் வரல. சொல்லித்தரேன். நான் பொடியனுக்கு வசிக்கிறேன். பின்னிக்கிற பொடியனுக்கு கேட்டு கேட்டு வைத்த காட்டணும். வசிக்க வசிக்க
ஆக்கள் மாறி போட்டு தொண்டை கட் பண்ணி சாப்பிடு. என்னது வாழைப்பழத்தையா முடிக்கலாம் கதையம்மா கொஞ்சம் ஹோட்டலில் விளைஞ்ச வழியான கொஞ்சம் அனுபவம் இருக்கு இப்படியே பார்த்தியோ கடையில தோச்சேன் மடத வச்சவன் துவைக்கிறேன் ஏற்கனவே இன்னொரு 3 நிமிஷம் செட் பண்ணிக்கலாம் கூடனே இப்படி ஓட்டிக்கிறடா இன்னும் அடிச்சு போட்டு அரைச்சி வச்சிருனே என்ன அடிச்சு அடிக்கலையா அடிக்க தேவையில்லம்மா நல்லா அடிச்சு போட்டு இறக்கி போட்டு கப்பியும் போட்டுட்டாங்க வாரப்பத்துக்கு அதுதான் நம்ம சுடுதண்ணி வைக்கணும் அவிக்கிறது சுடுதண்ணி என்னதுக்கு இதை போட்டு அவிக்க போகிறோம் பரிசு மாவையா மாவை போட்டு போட்டு அவிச்சு இறக்கி வச்சுதாம்மா அதை பனைகிற வாழைப்பழம் தேங்காய் சீனி எல்லாம் போட்டு பனஞ்சு ஓடுதான் மர சுடுறேன் ஒரு 10 ஒரு 10 நீங்கள் நெருப்பாக கொடுத்துக்கிறேன் சும்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு ஜோ வாரம் பண்ணி கொடுத்துட்டேனே இன்னும் அதிகமாக கிடைக்குமா ஆ மற்ற நீங்களும் கூட செய்யலாம் வேறு அதிகமா பெரிய ஃபேமிலின்னா நீங்கள் கொஞ்சம் கூட செய்யலாம் காணுமா இது கணக்கு வரும் இதில் கணக்கு வருமா இல்லை இப்போ நிறைய பேர் கூட்டு ஃபேமிலி இப்போ நிறைய பேர்னா கூட நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு வேண்டியதான் ஒரு குறிப்பிட்ட அளவு செய்கிறோம் நீங்கள் கூட என்னடா கொஞ்சம் செய்கிறாங்க அதிகமாக எப்போ செஞ்சுக்கல நாங்கள் இப்போ கிட்ட இல்லை செய்யலாம் கிட்டலாம் செஞ்சீங்களா என்னத்துக்கு நான் இந்த ஒரு பலகாரம் சொல்லிட்டு நாங்கள் கிட்ட இல்லை அந்த என்னது கிட்ட காத்தி விழா கிட்டக்கு இது நாங்கள் செஞ்சீங்களா சரி செய்கிறான் நான் இடைக்கிட சிலவில் செய்தி சாப்பிட்றேன் சரி சாப்பிட்றான் நிறைய பேர் தெரியா இன்றைக்கு சாப்பிட்டு செய்வாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குண்ணா நான் வாழைப்பழம் உள்ள நல்லா இருக்கு அதுக்கு பேரிச்சம்பளம் போடுற அதிகமா இல்லை பேரிச்சம்பளம் போடுவாங்க ஆனால் பெருசாக வாழைப்பழம் நாங்கள் போடுறோம் பெருஞ்சம்பளம் போடுறதா பேரிச்சம்பளம் போடுறது அது வாழைப்பழம் உருண்டையாளு தான் போடுறோம் சுண்டல் தானே உடனே நான் கொஞ்சம் அடிக்கியா கொஞ்சம் கட்டி தரியா நம்மளை கிண்டி தான் தாங்க ஐயோ மாவுக்கிட்ட மாதிரில கொடுத்து அரிச்சு படியான் யோ என்ன எப்படி அண்டி போயுது அவ்வளோ இடிச்சு போட்டு மேலே அள்ளுவோம்மா அள்ளி போட இடத்துல அடிச்சு விட்டாச்சு இடிச்சு விட இல்லையா மேலே ஒரு கப் ஒடிஞ்சோ சரியா பெரிய ஒரு எடுத்துக்கலாம் முதல்ல மர ஒரு தெரியுமா கை எப்படி அடிப்பாங்களே இதில் அடிக்கலாமா நீங்கள் அடிப்பீங்களா எப்படி ஏன்றே இல்லை மரம் இல்லை மரம் பெருசாதிங்க அது கை மாற்றி கொடுத்துறேன் கை மாற்றிங்களா இந்த கை எப்படி எப்படி வேண்டாம் இந்த கை எப்படி அடிப்பீங்க நான் தெரியாமல் கோயிலில் இப்படிதான் ஒரு ஆளுக்கு கீழே இருந்தா போல கையை மாற்றி கொடுத்தோடு அப்படியே உலக தவறிட்டு தவற கீழுக்கு இருந்த உண்டாக்கி தலையில் உண்டு உண்டை சுத்த ஒரு இடத்தை பக்கம் பிளான் பண்ணிக்கலாம் அழுவோமே சரிம்மா இந்த வாரம் இந்த மற்ற பக்கம் அடிச்சாமா அது மேல கிளப்பி கொடுக்கும் இந்த அமராது இது என்ன மாற்றி அப்படின்னே மாற்றிப்போம் நல்லா அடிச்சுக்காண்ணா சொல்லுங்க மக்கள் எப்படி என்ன தரத்தில் இருக்கணும் சொல்லுங்க முடியும் எவ்வளோ தெரியாது இப்படி அரிவாசி கப்பி பருவத்தில் அந்த வாரப்பத்துக்கு இடிக்கும் அது மாறுங்க அம்மா அக்கா மாறி அது தூளான பிரச்சனை தூளான வாரப்பம் சரி வராது தூளான சாயம் தூளான ரொட்டி மாதிரி நான் கூடக்குந்தான் ஐயா கப்பி வேணும் கப்பி வேணும் அந்த அப்பதுக்குந்தான் கப்பியாம
ஓ அப்பத்துக்கெல்லாம் ஒரு நாள் அடிப்பாங்க மில்லில் இடிக்கிறது அதுதானே பாரு ஓகே என்ன வேணும் கணக்கான பருவத்தில் இருக்கேன் கொஞ்சம் இருக்கிற அண்டித்துனே அவரை எடுத்தாச்சு கொஞ்சம் நான் இடிச்சிடும் டக்குன்னு அடிச்சு போட்டு இன்றைக்கு மேலே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பதியமாக செஞ்சு கொடுத்த அடுப்பிட விளக்கம் என்ன தம்பி அதில் இன்னும் சமைக்கலண்டு என்னென்னு சொன்னால் அடுப்பு கட்டின நாள்லேருந்து இன்றைய வரைக்கும் அடமலை தகடைக்கு அன்றைக்கு பார்த்து நாங்கள் இனி சரி விளாண்டுருப்பா அன்றைக்கு அந்த அடுப்பை மூடிக்க நாங்கள் அதெல்லாம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க வேணே கடுமையாக கொதிக்க அதிகமாக வேலை அடுப்பு பரவாயில்லையா என்ன அடுப்புண்ணே அதான் என்ன அந்த பழைய காலங்கள்லாம் அப்படி சொன்னாங்க மெஷின் அதெல்லாம் இருந்தது உங்களோட காலங்களில் உங்களோட அந்த காலங்கள்லாம் மெஷின் எல்லாம் இருந்துக்காது இப்போ ஒரு 18-20 வருஷத்துக்குள்ள இந்த மெஷின் இருக்கலாம் அந்த டைமில் என்ன இந்த இதில் இடிச்சா குத்துறோம் அதான் அந்த டைம் காராக்கில் சரி அந்த பள்ளம் தெரியுமா நல்லா வேலை வாங்கலோ பாருங்க இப்போதைய பிள்ளைல பார்த்தியா 5 இடி அடிக்கிறவங்க நான் படியேன் இடியா அது 6 கவர்மெண்ட்டில் சொல்லுங்க என்ன இது 5 6 அடிச்சுன்னு சொல்லுவோம் டேய் முதல்ரா வந்து எப்படின்னு சொன்னாடா அரிசி எங்கள் அம்மா இல்லைடாப்பா வந்து என்ன நெல் இடிச்சதுனால அரிசி கொடுப்பாங்களா வேணே இப்படிலாம் காலம் இல்லைங்கடா மில்லில் ரேமில்லடா மில்லில் எப்படா வேண்ட நீங்கள் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு வேண்டா அந்த டைம்லாம் வெள்ளம் அப்படின்னோடனே இடிக்கிறா என்ன இடிக்கு தான் அது அரிசி ஆக்குறடாப்பா ஓகே காணும் வேணாமா இருக்கட்டா சரியா இந்தாங்க அரிசி மாவுல பொருட்கள் செய்யலாம் நம்ம இதில் இருக்குதுமா துதக்கல்லாம் கூழ் காய்ச்சலாம் பலாரஞ்சுடலாம் முருகு சுடலாம் அரிசி மாவில் சோவி வடிக்கலாம் புதாள் அறிமுகம் என்ன தெரியுமா ஓகே இது என்ன சிறப்பு இப்போ என்னடாமா நான் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாமா அதுக்குள்ள போட்டு வைக்க போகிறோம் தண்ணிக்குள்ளே தான் கொண்டு போட்டுருவா போட்டு இப்படி கிளற போகிறோம் கப்பியா சரி அடுக்கு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும் எங்கட கேசட் தான் செய்கிறேன் நாங்கள் உற்பத்தி செஞ்ச கேசட் நிறையமா வார காரணம் என்னன்னு சொன்னால் வளைச்சு போகிறது அது எங்கே லெவலில் இல்லை எங்கட அடுப்பில் உள்ளப்பா அஞ்சு எப்படி எடு நல்லா கொதிச்சிருக்கேனே ஓகே காய்ச்சா போகிறோம் பார்த்தீங்களா காய்ச்சி காய்ச்சி இந்த கப்பி அவிஞ்சு வரணும் அவையும் கண்ணு காய்ச்சிடான் ஓஹோ அரிய கப்பி அவியணும் படியா பாருங்க சும்மா பார்த்தா விளங்கு அது வஜிப்பால் காய்ச்சிடானே பேர் வஜிப்பால் தெரிஞ்சு பாடுறா பால் காய்ச்சிடும் வேண்டாம் அரிசி மாவு சரியா அடுப்புக்கு பால் காய்ச்சி படுது உண்டாப்பா இது விளங்குதா பாரு 10 தெரியுதே இல்லை 10 பாருங்க மக்களே உங்களுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு இந்த அடுப்பில் செய்கிறோம் 10 இங்கே அடுப்புலடா ஆமாம் நல்ல சான்ஸ் என்ன அதிகமாக கட்டிச்சு அதிர்ஷ்டண்டாயி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்டி இது அவிஞ்சிட்டுமா அஞ்சிட்டு இறக்குவோம் மேனே ஆமாம் இது பத்திலோ நல்லா வண்டிக்கு பத்திலோ ஆமாம் கூழ் வரமா வந்துக்கிறாப்பா ஆமாம் அதான் பாரப்போம் கூழ் மாதிரி தான் ஆகினே ஆமாம் இது திரும்ப இப்போ பாரு இதுக்கு கூட தேவையான பொருட்கள் போடணும் சக்கரை வடியில் போட உண்டாயிருக்கு மணிச்சம்பளம் வரையில எங்கள் 10 கடையில் 10 அடுப்பு வரும் நல்லா 10 தானே எத்தனை சோலை தானே நம்ம அடுப்பு நம்ம ஜெயிச்சு தெரிஞ்சிரியோ நம்ம அடுத்த வேலையை பார்ப்பேனே போடுறதுமா இப்போ இந்த தேங்காய் போட தேவையான தேவையான அளவுக்கு தேங்காய்
ஓகே தேவையான அளவுக்கு சீனிமா நாங்கள் எடுத்து வச்சு இதே அளவு அதிகமாக சுகருக்கு சரி இப்போ அந்த சின்ன வாழைப்பழத்தை கட் பண்ணி போடணும். கட் பண்ணி போடுறோம். வாரப்பத்துக்கு தேவையான அளவு பழம் ஃப்ரெஷ்ஷான பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூமி ஆப்பிள் எங்களோட தோட்டத்தில் ஆஞ்ச பழம் இது. இதுல இருந்து மருந்து அடிக்கல ஒன்றும் இல்லை நிறைய கலப்பும் இல்லை பாருங்க. நான் தோட்டத்தை போய் இருக்கா நம்பிக்கை இல்லாட்டி பழைய வீடியோல பார்த்துருப்பாங்க. இப்போ 4 பழம் காணும். ஓகே அந்த டேய் 4 எனக்கு வந்துடா 5 ஒன்று விளையாட்டு அது லஞ்சம் சின்ன சின்ன அரிஞ்சு போடணும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பேசணும் நிறையமா. கத்தி வெஞ்சரும் கவானே கத்திய வாரு இங்கட கூட வீட்டில் அடங்கத்தி அது உங்களோட பட்டு அப்படின்னா பட்டுன்னு வெட்டுண்டு துண்டு 2 மாதிரி உங்களோட பட்டுக்கு தான் அதிகமாக அதே இன்னைக்கு வாழைப்பழம் கடும் பட்டு. வாழைப்பழத்துக்கு பாரு பிரிக்குமா அஞ்சாருங்க அந்த கதலி என்ன ரப்பர் காலி கூட வாழைப்பழம் அந்த பருப்படுத்து விதையை எடுத்து நடலாம் தானே. அதில் உள்ள கதையும் அதிகமாக கேளுங்களேன். அதிகமாக கோழி வந்தா முட்டை வந்தாண்டு கேட்கும்போது இது டவுட் தானே. வாழை மரம் உருவானது. வாழை மரம் நல்ல குப்பை மண் இதை நாட்டம் கூட போயிட்டு நெல் அறிஞ்சா நெல் முளைக்கு தானே. ஆனா நான் ஒன்றுமே போடலம்மா நாட்டலாம் வாழை மரம் நாட்டை பாரு அப்படி வாழைப்பழம் உருவாயிருக்கேன். அழகா தண்ணி விட்டு பேசணும். அவிக்கக்குள்ளனா உப்பெல்லாம் போடுதம்மா. தண்ணி விட நம்ம வச்சுட்டு தண்ணி விடுறது இல்லம்மா அந்த அவிஞ்ச தண்ணியிலே வளையிறான். விளக்கம் நிறைய இருக்கு. இது ஒரு அடுப்புல தேங்காய் போட்டு போட்டுறேன். இது பாருங்கம்மா நினைச்சா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணிடுறேன். அப்படிலாம் நீ கொஞ்சம் கூட கொடுத்தா சரி. பசிக்குதான் இருக்கேன். எனக்கும் பசிக்குதா உனக்கு எப்போ வசில்ல இல்லை ஆச்சுல்ல நல்லா வரண்டா. ஏன்னா அவிச்சு தான் சேரணுன்ட்டு தான் கேள்விப்பட்டீங்களா. நிறைய தண்ணி கூட கூட அவிக்க கூட இந்த கப்பி அவிக்கணுமேம்மா. அதுதானே நாங்கள் வந்து கூட நானி கம்பியாக அதிகமாக கூட விட்டு தான் தண்ணியாண்டு தெரியாது. சின்ன நான் பேச இருந்தா 6 அதிகமாக கூட சொன்ன தண்ணி கூட விட்டு இதுன்னு ஓகே இல்லைடா நான் அவங்களே பார்த்து 2ஆம் இதில் சுயர்வம் தெரிஞ்சுது. உடைய கீழெல்லாம் நிறைய பார்க்க வாயு அதிகமாக. இப்போ என்னென்னு சொன்னால் எல்லாம் ரெடியாக இது நிறையமா எல்லாம் அடுப்பெல்லாம் செட் பண்ணி போட்டேன்னுச்சுட்டா. இப்போ என்ன இது வாரப்பதுக்கு தானே. வாரப்பத்தை வந்து கரண்டியில் அள்ளி கொட்டுறல இதை வந்து நம்ம உருண்டை செய்வோம் தானே. உருண்டை செய்கிற மாதிரி உருட்டணும் அதிகமாக. அப்படியே உருட்டி செஞ்சு காட்டுங்க இருக்கா மக்களுக்கு. இப்படி அது வெளிச்சனடா அது மாவெல்லாம் கூட தண்ணி வைக்கிது. ஒரு ஷேப்புக்கு நீங்கள் நினைக்கலாம் வட்டமாக வரும் சேதம் வரணும். அப்படி இல்லை அது ஒரு ஷேப்புக்கு தான் பாரு அதிகமாக நமக்கு இந்த ஷேப் எல்லாம் சாப்பிட்றோம் நமக்குன்னு. ஏமா சாப்பிட்றோம் செய்யணும். அப்படி ஒரு உலகம் என்ன அதிகமாக அவன் நீங்கள் கொஞ்சம் வடையை செஞ்சு காட்டுங்க அதிகமாக. வடையை ஷேப் பண்ணல ஏதாவது ஒரு இதுமாய் கணக்கு எடுத்து ரவுண்ட் ஷேப் எடுக்கணும்னு வாழைப்பழனுடைய தெரியுது அதிகமாக. இது டமரம் கப்பியால மரம் போடாங்க இது தட்டையாக்கும் கொடுமே. அன்னைக்கு பொரிஞ்ச 1-2 கொண்டு போடலாம் அதிகமாக. தேங்காய் கொதிக்குதாங்க போடலாம். சரியா எடுத்து வாங்கண்ணா. இது போட்ட 1-2 எடுத்து வாங்க அதிகமா. என்னென்னு சொன்னால் ரெடியாக அதில் அதிகமாக கொஞ்சத்தை எடுத்து போடுங்க. அவன் என்ன பொறிக்க உண்டாகும். இல்லை கொஞ்சத்தை எடுத்து போடுங்க. தெரியுதுமா என்ன பொறிக்க உண்டாகும். கேஸ் எடுப்பு கேஸின் தோத்து போயிடும். போடலாம் அதிகமா. எப்படி பொறிக்கிறா பிரிஞ்ச அதிகமா. உங்களை அடுப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. இந்த அடுப்படை உலகத்துக்குன்னா சரியான கஷ்டப்பட்டு செஞ்சுட்டதா சரியான அடமலைடாப்பா. அடமலையால் ஒன்றும் செய்யலாம் விதங்க
அதனால எங்களுக்கு வாரப்பம் அமைச்சிருந்தீங்க அப்படியே கொதிக்கி என்னுடைய கொதிக்கின்றதேடா இன்னும் ஹீட் ரைட்டுலாம் இந்த மஞ்சள் கிட்ட வாழைப்பழம் என்னடா வாரப்பம் என்னது சொல்ற வாழைப்பழம் எல்லாம் போடுறோம் வாரப்பம் அது வார வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே வாரப்பம் வாழைப்பம் இல்லாட்டினே வாழைப்பம் அப்பம் என்ன வாரப்பம் மக்களே என்னன்னு சொன்னாவே நாங்களும் பாருங்க அடுப்பெல்லாம் மூட்டி பொரியதாச்சும் வச்சான் தெரியும் சரியான மழை இந்த மழை என்னதுக்கு நான் இப்படி பெய்யுது சரியாடாப்பா கடவுளே அதான் நாங்கள் வேணும்னு சொன்னால் வெளியில் ஃபுல்லாக ஈரமாயிடுது கேஸ் கடவுள் அதிகமா ஓகே கவனமா நாங்களும் எங்களோட அடுப்பில் பார்த்துட்டீங்க ஏன்னா அப்படியே செய்யணும் நாங்கள் எப்படி ஒரு நிலைமை வந்துட்டு பரவாயில்ல எப்படி உங்களுக்கு வாரம் மாடியே செஞ்சு காட்டுறேன் அதிகமா நான் கேஸில் கொஞ்சம் வேகமாக இருக்கீங்க அதிகமா ஆனால் அதே டேஸ்ட் பண்ணேன் நல்லா இருக்கு வாழைப்பழம் ஆனால் வாழைப்பழம் கொஞ்சம் வாழைப்பழம் போட்டாலும் கொஞ்சம் புளித்தன்மையாக இருக்கும் அப்படியா கொஞ்சம் புளிக்க வேண்டாம் என்னடா லைட்டாக புளிக்கும் நல்லா இருக்கும் வாழைப்பழம் புளிக்கிறது இல்லை புளிக்கும் நல்லா இருக்கு இது என்னன்னு சொல்றேன் எனக்கு அதிகமா அதை நீங்க எந்தெந்த டைம்ல செய்யலாம் சொல்லுங்க மக்களுக்கு இதான் இது நம்ம இப்போ பின்னேரன் பேண்டியது போட்டு குடிக்க கூட இந்த சாப்பாடை செய்து சாப்பிடலாம் இதை விட காலையிலே செய்து சாப்பிடலாம் எல்லாம் நல்ல சுவையாக இருக்கும் அதாவது இடைச்சாப்பாடுகளுக்கு ஏதாவது நீங்கள் பிளேன் டைம் அப்படின்ற வீட்டு எல்லாரும் ஆக்கள் இப்போ நிறைய பேர் சொந்தங்கள் வந்தான்னு சொன்னால் சடா நெல்லை சொன்னாங்க சமைச்சிங்களா நான் அந்த காப்பி எடுத்து வரேன் தெரியுமா அதிகமா இது அமுது நேரங்கள்ல இதே அமுதுக்கு சும்மா அந்த மாவை கூட நல்லா எடுக்கிற சட்டி போட்டு அவிச்சு போட்டு எடுக்கிறேன் சரி பிரட்டுவோம் என்ன தெரியுமா ஐயோ இறக்குற இருந்தது தெரியுமா அதுதான் இப்போ நான் பார்த்தேன் எடுத்து வரேண்ணா கவனம் தெரியுமா எனக்கு சீரகம் வேண்டாம்ப்பா அந்த கேஜில் சமைக்கலாம் இந்த கொஞ்சம் நான் பார்க்கல கேஜெல்லாம் வெடிச்சிருந்தீங்க அது எனக்கு அதிகமாக இது இந்த ஃபுல்லாக கேஜில் போயிருந்தேன் ஆனால் கேஸ் பெரிய யூஸ் பண்ணல குறைவு அவசரத்துக்கு இந்த மழை காலத்து டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி அடுப்பு தான் அவங்க சமைக்கிறது ஆனால் கொஞ்சம் கேஜில் சமைக்கிறது சின்ன அதிகமாக அடுப்புன்னு சொன்னவங்களோ ஊற்றி கிடக்கணும் அவருக்கு சரியான அது ஆனால் என்ன அடுப்பில் சமைச்சாலும் நம்மளோட விறகு அடுப்பில் சமைக்கிற ஒரு டேஸ்ட் வராது ஓகே நான் திருப்பி இருக்க அந்த இதை போயிட்டு வரேன் புரிஞ்சு கணக்கான நிலைமைக்கு வருது ஏன்னா நல்லா இருக்கு பார்க்கவே ஒரு வாரப்பம் இறங்கிட்டு ஓகே ஓகே என்ன பாருங்க வாவ் ஒரு வாரம் வந்து பாதி அப்படின்ட்டு செம்மையா இருக்குண்டா செம்மையா இருக்கும் பயங்கரமா அடிச்சுட்டேன் நீ சாப்பிட இந்த வாயை சிக்கன் என்னடா யோ ஒரு பாதி சாப்பிட்டோ அந்த கப்பி மாவெல்லாம் கடிடங்களோ வேறு டேஸ்டா பாய் பாத்திடா பெஞ்ச மழை இப்போ கொஞ்சம் இது பார்த்து வெயில் நம்மள தூக்கல் மலை வாரத்து மலை நம்ப ஒரு காலம் பாரப்பத்துல சின்ன சின்ன பிள்ளைகள் காரணம்ங்கிற மழை தான் என்னடா சொல்றேன் அதிகமாண்டே சில சொல்லுவாங்க அப்பம் செய்யக்கூடாது அப்பம் பிழைன்னு சொல்லுவாங்களே அதுக்கு என்ன காரணம் அது என்னன்னு தெரியாதுலே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு 2 வாரத்துக்கு செஞ்சு காட்டி போடுவோம்லாம் வீடியோ முடிப்போம் என்ன அடுத்தடுத்த வீடியோலாம் சுட்டு காட்டணும் மக்களே என்ன என்ன பிரச்சனைன்னா சம்பவம் எங்களை தாஜில பிள்ளையோ என்ன நடந்தது தெரியல சத்தியமா ஒரு நாளும் நடக்காத ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வாரப்பம் ஓகே கரெக்டாக வந்தீங்க நல்லா வந்தது மற்ற வரணும் கொஞ்சம் பிள்ளை ஆயிடுது ஆனால் இதான் செய்முறை என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அந்த அரிசி பச்சை அரிசி மாவிடிங்க ஒரு ஊரில் போட்டு கப்பி வரமா அடிச்சு போட்டு
சுடுதண்ணிக்க போட்டு அதை கிண்டுங்க நல்லா. அது இந்த மாவு அவிஞ்சு வந்த பிறகு வாழைப்பழத்தை அரிஞ்சு அதோட மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு ஜட்ஜிங்க. அதான் வாரப்பம். எங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறேன், நாங்கள் ஏற்கனவே செய்யக்கூட என்ன தெரியல, இன்றைக்கு கொஞ்சம் புளியாக வந்து எதுவும் தடங்கள் அப்படின்னு விரும்பி தெரியல. உங்களுக்கு கொஞ்சம் கவலை தான் மக்களே. ஓகே, நாங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறோமே. உண்மையிலே இந்த காணொலி உங்களுக்கு நல்ல ருசியாக இருக்கு, நல்ல ருசியாக இருக்கு, டேஸ்டாக இருக்கு. உண்மையிலே இந்த காணொலி எங்களுக்கு சின்ன ஒரு மன கஷ்டம். இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கண்டு இருந்தும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. நான் செய்தோட்டு நல்லா இருக்கேன் கூட நீங்க சொல்லணும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படி நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம். முடிச்சுக்கொள்ளனே இந்த இதுக்கிற மிச்சத்தை நாங்கள் செய்ய போறோம். என்னன்னு சொன்னா கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணினே அதனால இந்த காணொலி முடிச்சுக்கொள்ள போறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய உடனே காணொலி பகிர்ந்து கொள்வேன். பாய்.